ஹலோ, இன்றைக்குள்ள லஞ்சில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? பீர்க்கங்காய் துவையல், சொரக்காய் சாம்பார், பீட்ரூட் பொரியல், சோறு, ரசம், புளி ரசம், முருங்கைக்கீரை முருங்கைப்பூ போட்ட சூப்பு. இப்போ இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பீர்க்கங்காய் வந்துட்டு நீர் சத்து, நார் சத்து நிறைஞ்சிருக்கு. நம்ம பாடி வந்துட்டு டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும். இதில் ஃபைபர் இருக்கிறனால டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், பிளட் சுகரை ரெகுலேட் பண்ணும். சுரக்காயில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது. இதுவும் பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும். பருப்புலேருந்து நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க அடிக்கடி சுரக்காய் சாப்பிட்டுட்டு வந்தால் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பீட்ரூட்டில் நிறையா விட்டமின் சி இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மினரல்ஸ், நைட்ரேட் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இது வந்துட்டு ஹீமோக்ளோபினை ரைஸ் பண்ணும். இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும். இதில் இருக்கிற ஃபைபர் வந்துட்டு ஜீரண சக்தியை அதிகரிக்கும். சோறுலேருந்து நமக்கு கார்போஹைட்ரேட் கிடைக்கும். இந்த ரசமில் மிளகு, சீரகம், பூண்டு எல்லாம் சேர்ந்து வச்சுருக்கனால இதில் நிறைய மினரல்ஸ் இருக்குது. இதுலேயும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. பூண்டுலேருந்து நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும். இது வந்துட்டு ஜீரண சக்தியை அதிகரிக்கும். என்ன தான் பார்த்து சமைச்சாலுமே சுகர் லெவல் வந்துட்டு கண்டிப்பாக கொஞ்சம் ரைஸ் ஆகும். அதுக்காக அதை பேலன்ஸ் பண்ணுற விதமாக சூப் வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை சூப். இந்த முருங்கைக்கீரை முருங்கைப்பூ இது ரெண்டும் சேர்ந்த சூப்பு. இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர், மினரல்ஸ், அப்புறம் அயன் நிறையா இருக்குது. இது வந்துட்டு பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும், பிளட் சுகரை கம்மி பண்ணும், இது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். இது வந்துட்டு அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தால் இது சூப் மாதிரி இல்லை, கீரை கடைஞ்சும் சாப்பிட்லாம், பருப்பு கீரை போட்டு சாப்பிட்லாம், பொரியல் சாப்பிட்லாம். இந்த மாதிரி இந்த முருங்கையை அடிக்கடி எடுத்துகிட்டு வந்தால் ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஹேர் க்ரோத்துக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த முருங்கையை வந்துட்டு முருங்கை இலையை அரைச்சிட்டு நல்ல ஒரு ஹேர் பேக் மாதிரி போட்டு ஹேர் வாஷ் பண்ணோம்னா ஹேருக்கு நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும், ஹேரும் நல்லா வளரும். நமக்கு பாடி பெயின் இல்லைன்னா முட்டு வலி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த முருங்கைக்கீரையை நெய்யில் நல்லா வதக்கி சாப்பிடும்போது அதெல்லாம் காணாமல் போயிடும், அந்த வலியே இருக்காது. இந்த சூப் வந்துட்டு ஓவரால் பாடி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கண்ணுக்கு, எலும்புக்கு, ஹார்ட்டுக்கு, பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், எல்லாமே வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இது எல்லாமே ரொம்ப நல்லது. அடிக்கடி இது சேர்த்திக்கலாம் ஃபுட்டில். இந்த சேனலில் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.